அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் கோவில் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்வதற்கான தடை நீக்கப்பட்டதை ரத்து செய்ய கோரிய வழக்கில் கோவில் நிலங்களுக்கு மட்டுமில்லை வக்ஃபு சொத்துக்கள் பத்திரப்பதிவு செய்வதற்கான தடைகளும் நீக்கப்பட்டுள்ளது என்று இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் இந்துமதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் இந்துமதி, விவரங்கள். வணக்கம் சரிதா. சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கரூர் மாவட்டத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோயில், ரவீஸ்வரர் சுவாமி திருக்கோயில், குப்பச்சிபாளையம் விக்டீஸ்வரர் திருக்கோயில் உள்ளிட்ட கோயில்களுக்கு சொந்தமான பல கோடி மதிப்புள்ள நிலங்கள் 15 கிராமங்களில் உள்ளன எனவும் இதில் 3390 தனிநபர்கள் பெயரில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது எனவும் இந்த நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுமார் 3885 ஏக்கர் பட்ட நிலங்களுக்கு பத்திரப்பதிவுக்கான அந்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கம் செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் இதனால் கோவில் நிலங்களை பட்டா மாறுதல் தனிநபர் பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவும் இதனால் கோவில் நிலங்கள் அனைத்தும் பறிபோகக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த அரசாணையை ரத்து செய்தும் அதுவரை பத்திரப்பதிவுக்கு தடை விதித்தும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் நேரில் ஆஜராகி இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தனக்கு பதில் அறிக்கை நகல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் இதில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது, எனவே இது குறித்து நான் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும் என ஒரு கோரிக்கையை வைத்தார். அந்த பதில் மனுவில் அதாவது 3801 சர்வே எண்களில் 2012 சர்வே எண்களுக்கு கோவிலின் பெயரில் பட்டா உள்ளது எனவும் 825 சர்வே எண்களுக்கு தனிநபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது, தனிநபர் பெயரில் உள்ளது எனவும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் ஜெயப்பிரியா தரப்பில் அந்த பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மேலும் 257 சர்வே எண்கள் தொடர்பாக சிவில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் 154 சர்வே எண்கள் வக்ஃபு வாரிய சொத்துக்கள் எனவும் 28 சர்வே எண்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இவற்றில் முதல் கட்டமாக 471 சர்வே எண்கள் தகுதியான அதிகாரிகளால் இனம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் உண்மையாக பட்டா வழங்கப்பட்டவை என கண்டறியப்பட்டு பதிவு தடை நீக்க பரிந்துரை செய்யப்பட்டது எனவும் அந்த மனுவில் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் இவை தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் கோரியதால் வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார் சரிதா.